பிரைஸ் லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் புத்தாட்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2025ஆம் ஆண்டை தேவ கிருபையினால நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நம்மை ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேல் சுமந்து கொண்டு வருவது போல சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். அமேன். ஹல்லேலூயா. ஒரு கழுகு தன் குஞ்சுகளை அமேன் சிறகின் மேல அமேன் ஹல்லேலூயா சுமந்து கொண்டு வருவது போல சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். அமேன். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை அமேன் கருவுல சுமந்து கொண்டு வருவது போல பாதுகாத்து அவர் சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அமேன். ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை சிறகின் கீழே அமேன் ஹல்லேலூயா மறைத்து பாதுகாப்பது போல அமேன் நம்முடைய தேவன் நம்மை மறைத்து பாதுகாத்து வந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய தேவன், அவரை நாம துதிக்கலாமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அமேன். இந்த 2026ஆம் ஆண்டிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 51ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அமேன் அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. எவ்வளவு மகிமையான வாக்கு தத்தத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். இந்த வாக்கு தத்தத்தின் மூலம் கர்த்தர் நமக்கு 8 காரியங்களை செய்ய போகிறார். முதலாவது, அவர் ஆறுதல் செய்கிறவராய் நம்மோடு கூட இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. 2025ஆம் ஆண்டுல இதெல்லாம் நடக்கும்னு நினைச்சனே, இதெல்லாம் நடக்காம போயிருச்சே. ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா நடந்துருச்சேன்னு சொல்லிட்டு கவலையோடு இருக்கிறீங்களா? முதலாவது, கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க. இந்த காரியம் ஆமென் ஹல்லேலூயா முடிவு அல்ல. ஆமென். உங்களுக்கான முடிவை ஆமென் ஹல்லேலூயா கர்த்தர் ஆமென் தர வல்லவராய் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவர் வல்லவராக ஆமென் ஹல்லேலூயா நம்மோடு கூட இருக்கிறார். அவர் முதலாவது ஆறுதல் செய்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. கடந்ததை நினைச்சு கவலைப்படாதீங்க என்று ஆமென் ஹல்லேலூயா நமக்கு ஆறுதல் சொல்லுகிறார். இரண்டாவது, பாழான ஸ்தலங்களை தேறுதல் அடைய செய்வார். ஹல்லேலூயா. எதெல்லாம் ஆமென் பிரயோஜனம் இல்லாமல் போயிருச்சு, ஆமென் நான் இந்த படிப்பை படிச்சா ஆமென் நல்ல வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க, அதனால இந்த படிப்பை படிச்சேன், நிறைய பணம் செலவு பண்ணேன், ஆனா எனக்கு வேலையும் இல்லை, ஆமென் படிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை என்று ஆமென் கவலையோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க எந்த காரியத்தை பாழாய் போயிருச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அந்த காரியத்துல கர்த்தர் தேறுதல் அடைய செய்வார். ஆமென் ஹல்லேலூயா. திருமண வாழ்க்கையில ஆமென் ஹல்லேலூயா மிகவும் எதிர்பார்ப்போடு இந்த திருமணத்தை நான் செஞ்சேன், ஆனா ஹல்லேலூயா திருமண வாழ்க்கை எனக்கு பாழாய் போனது போல இருக்கிறது, எந்த ஒரு ஹல்லேலூயா ஆசீர்வாதமும் இல்லாமல் காணப்படுகிறது என்று கவலையோடு இருக்கிறீங்களா? எந்த ஒரு திருமணம் ஆமென் ஹல்லேலூயா பாழாய் போய்விட்டது என்று நீங்க நினைக்கிறீங்களோ அந்த திருமண வாழ்க்கையை கர்த்தர் தேறுதல் அடைய செய்ய போகிறார், ஆசீர்வாதமாக மாற்ற போகிறார். ஆமென் ஹல்லேலூயா. என்னுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கிறதே, பாழாய் போனது போல இருக்கிறதே, ஆமென் ஹல்லேலூயா எல்லாராலையும் நிந்திக்கப்படுகிறேனே, அவமானப்படுத்தப்படுகிறேனே, ஆமென் என்னுடைய வாழ்க்கையே பாழாய் போனது போல இருக்கிறதே என்று கவலையோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் ஆமென் எந்த கர்ப்பம் ஆமென் ஹல்லேலூயா பாழாய் போய்விட்டது என்று நினைத்து கொண்டிருக்கிறீங்களோ அதே கர்ப்பத்தை கர்த்தர் தேறுதல் அடைய செய்ய போகிறார். ஆமென் ஹல்லேலூயா. அதிலிருந்து ஆமென் ஹல்லேலூயா கர்த்தர் அற்புதத்தை வெளியே கொண்டு வர போகிறார். ஆமென் ஹல்லேலூயா. எந்தெந்த காரியத்தை ஆமென் ஹல்லேலூயா நீங்க பாழாய் போய்விட்டது என்று கவலையோடு ஆமென் ஹல்லேலூயா வருத்தத்தோடு அழுகையோடு இருக்கிறீங்களோ ஆமென் ஹல்லேலூயா அதே காரியத்தின் மேல கர்த்தர் தேறுதல் அடைய செய்து ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். ஆமென் ஹல்லேலூயா. மூன்றாவது, வனாந்திரத்தை ஏதேனை போல மாற்றுவார். ஆமென் ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை வனாந்திரமாய் இருக்கிறது, ஒரு சின்ன ஒரு செடி கூட வளர முடியாத அளவிற்கு ஆமென் ஹல்லேலூயா எந்த நன்மையும் பார்க்க முடியாத அளவிற்கு வனாந்திரமாய் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் கவலையோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், ஏதேனை போல மாற்றுவார் என்று. ஏதேன் தோட்டத்தை பற்றி நமக்கு தெரியும்.
கர்த்தர் அழகாக ஆமென் ஹalleluya ஆமென் அதுல இல்லை என்று சொல்லுவதற்கு ஒன்றுமே இல்லாத அளவிற்கு எல்லா விதமான விருட்சங்களும் அதில் வளர்ந்தது. அதிலிருந்து ஆமென் ஹalleluya எல்லா விருட்சங்களும் கனி கொடுத்தது. ஆமென் ஹalleluya அது மட்டுமல்லாமல் அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு 4 திசையிலும் பாய்ந்து தேசம் அனைத்தையும் செழிப்பாக்குனது. ஆமென் ஹalleluya அவ்விதமாக நம்முடைய வனாந்தரமான வாழ்க்கையை கர்த்தர் செழிப்பாக்குவார். ஏதேன் தோட்டத்தை போல எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் நமக்கு கர்த்தர் தந்து மற்றவர்களுக்கும் நம்மை ஆசீர்வாதமாக வைப்பார். ஆமென் அவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். ஆமென் ஹalleluya 4வது அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போல மாற்றுவார். நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு அவாந்தர வெளியாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கை அவாந்தர வெளியா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை கர்த்தரின் தோட்டத்தை போல மாற்றுவார் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஹalleluya கர்த்தரின் தோட்டம் என்றால் ஆமென் அவர் வாசம் பண்ணுகிற இடம். ஆமென் ஹalleluya ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி விட்டு ஆண்டவர் மனுஷர்களை அங்க வச்சிட்டு அவர் போயிட்டாரு. டெய்லி வந்து வந்து விசாரிச்சிட்டு இருந்தார். ஆனால் அப்படியல்ல, கர்த்தரின் தோட்டம் ஆமென் ஹalleluya நம்முடைய வாழ்க்கை நம்மளோடு கூட கர்த்தர் இருந்து வாசம் பண்ணி நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மகிமையாக மாற்றுவார். ஹalleluya எந்த ஒரு வஞ்சனையின் சர்ப்பங்களும் நம்முடைய தோட்டத்திற்குள்ளாக வராதபடிக்கு கர்த்தரே கூட இருந்து ஆமென் ஹalleluya அவர் நமக்கு காவலாயிருந்து நம்மை பாதுகாத்து நமக்கு தேவையானது எல்லாவற்றையும் அவர் செய்து நிறைவேற்றுகிறவராய் நம்மோடு கூட இருந்து நம்மை கர்த்தரின் தோட்டத்தை போல ஆமென் ஹalleluya அவர் பராமரித்து ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஹalleluya 5வது சந்தோஷத்தை தருவார். இவ்விதமாக நம்முடைய வாழ்க்கை ஆமென் ஹalleluya ஆசீர்வாதமாக மாறும்போது எப்படி நம்ம சந்தோஷப்படாம இருக்க முடியும்? கர்த்தர் ஆமென் மிகவும் பெரிதான சந்தோஷத்தை நமக்கு காண செய்வார். ஆமென் 6வது ஆமென் ஹalleluya மகிழ்ச்சியாக மாற்றுவார். கடந்த வருடங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள், கஷ்டங்கள், துயரங்கள் இருந்திருக்கலாம். அதை ஹalleluya மகிழ்ச்சியாக கர்த்தர் மாற்றுவார். ஆமென் ஹalleluya சங்கீதம் 90 ஆமென் 15ல இவ்விதமாக நாம வாசிக்கிறோம். ஹalleluya தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் எங்களை ஹalleluya துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று. ஆமென் ஹalleluya ஆமென் தேவ பிள்ளைகளே, இந்த வருடம் ஆமென் ஹalleluya நாம இதுக்கு முன்னாடி பார்த்த துன்பங்கள், துயரங்கள், சிறுமை எல்லாவற்றையும் மகிழ்ச்சியாக கர்த்தர் இந்த வருடத்துல கர்த்தர் நமக்கு மாற்றி தர வல்லவராக நம்மளோடு கூட இருக்கிறார். அதுவே நமக்கு வாக்குத்தத்தமாய் தருகிறார். ஹalleluya 7வதாக ஆமென் ஹalleluya துதிக்க வைப்பார். ஆமென் ஹalleluya இவ்வளவு காரியங்களும் கர்த்தர் நமக்கு செய்யும் பொழுது மகிழ்ச்சியோடு கூட தேவனை ஆமென் ஹalleluya துதிக்க வைப்பார். ஹalleluya ஆமென் நம்ம தெரியாமலே ஆண்டவரை எப்பொழுதும் துதிக்கிற ஆமென் அந்த துதியின் சத்தம் நம்முடைய நாவிலிருந்து புறப்பட்டு கொண்டே இருக்கும். ஹalleluya அவ்விதமாக தேவனை மகிமைப்படுத்துகிற அந்த துதியை நம்முடைய நாவில வைப்பார். ஹalleluya 8வதாக நம்மை பாட வைப்பார். கீத சத்தம் நம்முடைய ஹalleluya ஆமென் குடும்பங்கள்ல இருந்து எழும்ப பண்ணுவார். ஆமென் ஹalleluya இவ்வளவு நாட்கள் எப்படி நான் பாடுறது? ஆமென் ஹalleluya ஆலயத்திற்கு போனா கூட எல்லாரும் பாடும் பொழுது நான் அழுது கொண்டே தான் இருக்கிறேன், எனக்கு பாட முடியல, என்னுடைய வாழ்க்கையை நினைத்து நான் அழுது கொண்டே இருக்கிறேன் என்று ஆமென் ஹalleluya அழுது கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை ஆமென் ஹalleluya கர்த்தர் பாட வைக்க போகிறார். ஆமென் ஹalleluya கர்த்தர் எனக்கு பெரிய காரியத்தை செய்தார் என்று ஆமென் ஹalleluya உங்களுடைய வாயிலிருந்து நீங்கள் புதிய புதிய பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்த மற்றவர்கள் உங்களை கண்டு ஆச்சரியப்படும் விதமாக உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற போகிறார். அவ்விதமாக கர்த்தர் இந்த 8 காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில அவன் 2026ல கர்த்தர் நமக்கு செய்ய போகிற கிருபைகளுக்காக தேவனை துதித்து ஆமென் ஹalleluya மகிமைப்படுத்துவோமே. எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி ஒரு விசை ஆமென் ஹalleluya இந்த வாக்குத்தத்தத்தை ஆமென் ஏசாயா 51:3 வசனத்தை கர்த்தர் நமக்கு சொந்தமாக தந்திருப்பதற்காக தேவனை ஹalleluya மகிமைப்படுத்தி ஒரு நிமிடம் ஆமென் ஹalleluya ஜெபிக்கலாம். ஹalleluya ஆமென் இயேசப்பா கர்த்தாவே, கடந்த வருடம் ஆமென் 2025ஆம் ஆண்டு முழுவதும் தேவன் ஹalleluya எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்தீரப்பா. இந்த 2026ஐ ஆமென் நீர் காண செய்திருக்கிறீரப்பா. ஆமென் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் இவ்விதமாக ஆமென் ஆசீர்வதித்து வந்திருக்கிறீர். ஆமென் இப்பொழுதும் யாராவது என்னுடைய வாழ்க்கையில ஆமென் ஹalleluya இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும்னு நினைச்சேன், ஆனா
ஆனா நடக்கல, இந்த காரியங்கள் நடக்க கூடாது என்று நினைத்தேன், ஆனால் அது நடந்து விட்டதே என்று யாராவது வருத்தத்தோடு இருந்தார்கள், ஆனால் அவர்களுக்கு கர்த்தர் ஆறுதல் சொல்லி அவர்களை தேற்றி ஹalleluya திடப்படுத்துகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, மனாந்திரமாக இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் கர்த்தர் ஹalleluya ஏதேனை போல மாற்றுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பாழாய் போய்விட்டது என்று நினைக்கிற ஒவ்வொரு பகுதிகளையும் கர்த்தர் தேர்தல் அடைய செய்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அவாந்திர வெளியை போல இருக்கிற வாழ்க்கையை கர்த்தர் ஹalleluya கர்த்தரின் தோட்டத்தை போல மாற்றுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. சந்தோஷத்தை கர்த்தர் கட்டளையிடுவதற்காய் ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியை கர்த்தர் கட்டளையிடுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். துதிக்க வைக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பாட வைக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கீத சத்தம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலிருந்து புறப்படுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க ஆமென். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ஆமென் மற்றவர்களுக்கும் கர்த்தர் ஆசீர்வாதமாக வைக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆமென். குடும்ப வாழ்க்கையிலும் ஏசப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஹalleluya. வேலை செய்கிற இடங்களிலும் ஏசப்பா கர்த்தாவே ஹalleluya உயர்த்தி வைக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல கர்த்தர் ஆமென் ஹalleluya அடுத்த லெவலுக்கு கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை கொண்டு போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. மகிமையான தெய்வ பிரசனம் ஆமென் கூட இருந்து கர்த்தர் தான் இந்த 2026ஆம் ஆண்டு முழுவதையும் கர்த்தர் டேக் ஓவர் பண்ணி ஆமென் ஹalleluya உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் உம்முடைய தோள்ல சுமக்க போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்து உயர்த்துங்க, நன்மையை காண பண்ணுங்க. அப்படியே கர்த்தர் ஹalleluya உயர்த்த போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Happy New Year.